ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பது மகிழ்ச்சியடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற, நன்றியோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, நிருபத்தில் வாசிக்கலாமா? கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன். எவ்வளவு நன்மைகளை சேர்க்கிறார். நன்றி சொல்லுகிறோமா? எட்வர்ட் ஸ்பென்சர்ங்கிற ஒரு தேவ ஊழியர், ஊழிய பயிற்சியின் போது அவர் சமூக சேவையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். பார்ட் டைம்ல அந்த கடற்கரையில் அந்த ரோந்து பணிகள் இருக்கும், உயிர் காக்கும் ரோந்து பணி, அதில் தன்னை இணைத்திருந்தார். ஒரு முறை ஒரு கப்பல் விபத்துக்குள்ளான போது இவங்க பொது சேவை செய்ய போயிருந்தார்கள். அதில் பயங்கர குளிர் நேரம், குளிர் தண்ணி. இந்த ஸ்பென்சர் போய் சாடி கிட்டத்தட்ட 17 பேரை காப்பாற்றினார். 17 பேரை காப்பாற்றி கரையில் கொண்டு வந்தார். பல வருஷங்கள் கழிச்சு இந்த தேவ மனுஷன் ஸ்பென்சர் மரித்து போனார். அவர் அடக்க ஆராதனை தான் தெரிந்தது. அந்த 17 பேரில் ஒருவர் கூட வந்து அவருக்கு நன்றி சொல்லவில்லை. இவ்வளவு வேதனையான விஷயம். இயேசு 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே இருக்க முடியாது, புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும்தான் மகா சத்தமா முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தினார். இயேசு கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? எவ்வளவு நன்மை செய்கிறார். பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார், உங்களுக்கு நன்மை செய்தார், வியாபாரத்தில் நன்மை செய்தார், எவ்வளவோ நன்மைகளை இயேசு செய்தார். நம்ம அழிஞ்சிருவோம்னு நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்லுகிறது 2 விதம். ஒன்று, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி துதித்து ஆராதிப்பது. இன்னொன்று, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வது. ஒரு மிருக வைத்தியர் ஒரு முறை ரோட்ல போகும்போது நாய் அடிபட்டு கிடந்துச்சு. அந்த நாயை தூக்கி டிக்கில போட்டு வந்து வீட்டுக்கு வந்து சோமாக்கி காலை கட்டி ஆப்ரேஷன் பண்ணி விட்டுச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஒரு உண்மை சம்பவம் என்று நான் வாசித்தேன். கதவுல சத்தம் கேட்குது. கனடா என்ன வித்தியாசமா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா, இந்த சுகமாய் போன நாய் இன்னொரு நாய் கூட்டதுக்கு அந்த நாய் ஒரு கால் ஒடிஞ்சு தொங்கிட்டு கிடக்கு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியாதான். ஒன்று, நன்றி அந்த டாக்டரை மறக்கலை. 2வது, இவர் தான் என் காலை சுகமாக்குற, நீ வந்தா அவரும் உன்னை சுகமாக்குவார். எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கிறது? நன்றியாய் வாழ்வதற்கு நல்ல தெரியுமா? என்னை இயேசு ரட்சித்தாரே, என்னை சுகமாக்கினாரே, என்னை வாழ வைத்தாரே, ஆனால் இன்னொருவருக்கு நான் ஆசீர்வாதமா மாறுவேன், அவங்களையும் இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வருவேன் என்று சொல்கிறதான் நன்றி உள்ள நல்ல வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க உதவி செய்ய நானும் நாங்களும் நன்றி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். துதிப்பதிலும் கொடுப்பதிலும் ஆராதிப்பதிலும் மாத்திரம் அல்ல, அநேகரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.